Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NABS 5th edition quality indicator number 20. TAT அதாவது turn around time for issue of blood and blood components. Turn around time னா உங்களுக்கு தெரியும். ஓவராலா நம்ம இந்த குவாலிட்டி பாலிசில எவ்வளவு டைம் சொல்லியிருக்கணும் அந்த டைமுக்கு நம்ம அடியரன்ஸ் ஆகிறோமா இல்லையா அப்படிங்கறது தான் டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் வந்து லேப் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிசின் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்டர் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து குவாலிட்டி பாலிசிஸில் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதை நம்ம அடியரன்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். இதில் மெயினாக வந்து பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸுக்கு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டிலேருந்து எப்போ ரிக்வஸ்ட் வந்துச்சு, வார்டு ஐசியூ எங்கே இருந்தாலும் பிளட் பேங்க்குக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கும், எங்களுக்கு வந்து A1 பாசிட்டிவ்ல ஒரு பிளட் வேணும்னு சொல்லிட்டு. அந்த ரிக்வஸ்ட்டை எப்போ ரிசீவ் பண்ணாங்களோ அந்த மினிட்ல இருந்து பிளட்டை கிராஸ் மேட்ச் பண்ணி இந்த பிளட் ரெடி அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் இஷ்யூ ஆஃப் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் டைம் டேக்கன், இந்த ரிக்வஸ்ட்ல இருந்து ரெடி ஆகிறதுக்கு டோட்டலா எவ்வளவு மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை நீங்க இஷ்யூ பண்ணதுக்கும் எடுத்து வச்சிருக்கணும். ஒரு 10 பிளட் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 10 பிளட்டுக்கும் நீங்க ரிக்வஸ்ட்ல இருந்து இஷ்யூ பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்ற டோட்டல் சம் ஆஃப் டைம் வேணும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளட் அண்ட் பிளட் காம்பனன்ட்ஸ் கிராஸ் மேட்ச்ட் அண்ட் ரிசர்வ்டு, அந்த பிளட் பேங்க்ல எவ்வளோ பிளட் காம்பனன்ட்ஸ் நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் டோட்டலாக எடுத்துக்கணும். இது வந்து பர்சன்டேஜில் வராது, இது வந்து ஒரு மீன் தான், ஓவராலாக ஒரு ஆவரேஜ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஓவராலாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் டிவைடட் பை எவ்வளோ டோட்டல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வச்சு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி இருக்கும். உள்ளேயே பிளட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம டேட்டை வந்து சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம். பட் பிளட் பேங்க் வெளியில் இருந்து அப்படின்னு சொன்னால் டேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ உங்களோட டர்ன் அரவுண்ட் டைம் என்ன பாலிசியில் கொடுத்துருக்கீங்களோ, யூஸ்வலாக அப்ராக்ஸாக ஒரு ½ அன் ஹவர் அப்படிங்கிறது ஐடியலான டைம். பட் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் கூட போகலாம். இட் டிபெண்ட்ஸ், உங்களோட பிளட் பேங்க் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது அப்படின்னு சொன்னால். பட் ரொம்ப பேஷண்ட்டோட கிளினிக்கல் கண்டிஷனை அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான டர்ன் ஓவர் டைம் வந்து நீங்கள் குவாலிட்டி பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதையே அடியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குவாலிட்டி இண்டிகேட்டர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.